பொழில் பண்பலையில் இணைந்திருங்கள். கவிநயம் நிகழ்ச்சியில் அடுத்த கவிதையை வழங்க வருகின்றார் கவிஞர் ஜே. செல்வி சரவணன், புதுச்சேரியிலிருந்து. தமிழ் தழைக்க தமிழ் தொண்டாற்றி கொண்டிருக்கும் பொழில் பண்பலையில் கவி பாடும் வாய்ப்பளித்த பொழில் அமைப்பின் நிறுவனர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு செவி கொடுத்திருக்கும் அனைவருக்கும் புதுச்சேரியில் இருந்து செல்வி சரவணனின் அன்பு வணக்கங்கள். கவிநய தலைப்பு: மண் வாசனையும் மாட்டு மணிச்சத்தமும். விடிந்தும் விடியாமலும் வீதியிலே மண்வாசம், விடியும் முன்னே வேலைக்கு செல்லும் விவசாயியின் விசுவாசம், கண்கொள்ளா காட்சியாம் கிராமத்தில் காலை பொழுது, காண்போரை கவரும் இக்காட்சி காணும் பொழுது. மாட்டுச்சாணத்தோடு மங்கையர் வாசல் தெளிப்பர், மாவரிசி கோலமிட்டு வாசலை அலங்கரிப்பர். கழுத்தில் மாட்டின் மணியாட கிண்கிணியோசை கேட்டிடும், கதிரவன் வரும் முன்னே காலை வேலை தொடங்கிடும். ஆடவர் மாட்டுடன் மல்லு கட்டுவது தனியழகு, அறையிலே சிற்றாடையோடு சீறி செல்வது பேரழகு. எலும்பும் தோளுமாய் எதிர்ப்படும் உழவன், எல்லோரும் பசியார உணவளிக்கும் இறைவன். அன்றாட வாழ்விற்கு அயராத உழைப்பு, அக்கறையோடு நாமும் அளித்திடுவோம் நன்மதிப்பு. உண்ணும் முன் உழவனை நினைவில் நிறுத்துவோம், உணவளிக்கும் உழவனுக்கு உறுதுணையாய் இருப்போம். நன்றி. எலும்பும் தோளுமாய் எதிர்படும் உழவன், எல்லோரும் பசியார உணவளிக்கும் இறைவன். அன்றாட வாழ்விற்கு அயராத உழைப்பு, அக்கறையோடு நாமும் அளித்திடுவோம் நன்மதிப்பு என்று அனைவருக்கும் பசியார உணவளிக்கும் உழவனை இறைவனாக பாவித்து அவருடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து நாம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாய் இருப்போம் என்று தன் கவிதை மூலம் திறம்பட படைத்திருக்கின்றார் கவிஞர். நன்றி கவிஞரை, உங்கள் கவிதைக்கு. கவிநயம்